ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக கொள்ளு ரசமும் அது கூட கொள்ளு துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்காக ஒரு குக்கரில் 1 டம்ளர் அளவு நான் கொள்ளு எடுத்திருக்கேன். அது நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளி பழமாக இருந்தால் 3 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சின்ன பழமாக இருக்கிறனால ஒரு 3 தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் 5 விசில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கொள்ளு பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம அதில் தான் ரசம் வைக்க போகிறோம். கொள்ளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேக வச்ச தக்காளி பழத்தில் ஒரு 2 தக்காளி பழம் எடுத்து ரசம் கூட வைக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியும் நீங்கள் ஊற போட்டுக்கோங்க. இப்போ கொள்ளு துவையலுக்காக நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடங்கிறவங்க கொஞ்சமாக வரமல்லி, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, 3 காஞ்ச மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கொள்ளு பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கடைசியாக தூவிக்கோங்க. நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக நல்லா உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய்லாம் சுடங்கிறமா கொஞ்சமாக கடுகு, 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம ரசத்துக்கு தட்டி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கரைச்சி வச்சுருக்க புளி, நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வர்ற ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. கொள்ளு துவையலுக்காக நான் வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் உரலில் கூட ஆட்டி எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான கொள்ளு ரசமும் கொள்ளு துவையலும் கிடச்சிட்டு, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.